இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத முயற்சியாக சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா மாறியிருக்கிறது. இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். உலக நாடுகளின் கலை, இலக்கியம், பண்பாடு, சமூக அமைப்பு மற்றும் அரசியல் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாக உள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தி வரும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழியின் பெருமைகளையும் உலகிற்கு பறைசாற்றி வருகிறது. 3வது ஆண்டாக சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக திருவிழாவில் குழந்தைகளுக்கான 3 அரங்குகள் உட்பட மொத்தம் 78 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டும் பன்னாட்டு புத்தக திருவிழா வரவேற்பை பெற்றுள்ளது. எழுத்தாளர்களின் நூல்கள் பிற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படுவது முக்கியம் என தெரிவித்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இமயம் அதற்கு இந்த புத்தக காட்சி பயனுள்ளதாக இருக்கிறது என்றார். ஒரு எழுத்தாளராக இது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். உலகெங்கும் உள்ள சர்வதேச புத்தக கண்காட்சிகளைப் போலவும் சென்னையிலும் நடத்த முடியும் என்று தமிழ்நாடு அரசு நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகங்களும் வெளிநாடுகள் மொழிகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகங்கள் தமிழ் மொழிக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியுடைய நோக்கம். தமிழ் உலகிற்கும் உலகம் தமிழிற்கும் என்பதுதான் இந்த முழக்கம். பிற மொழி இலக்கியங்கள் தமிழில் வருவதற்கும் தமிழ் இலக்கியங்கள் பிற மொழிக்கு செல்வதிலும் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி மிக முக்கிய பங்கு வகிப்பதாக எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் தெரிவித்தார். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன்ற ஒரு மிகப்பெரிய அவென்யூ இருக்கிறது இங்கே இருக்கிற நிறைய பப்ளிஷர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ உலக மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய நூல்களை நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் லைக் அவங்க சொல்கிற மாதிரி தமிழை பிற மொழிகளுக்கு கொண்டு போகிறதும் பிற மொழிகளை தமிழுக்கு கொண்டு வர்றதும் அவசியமானதாக இருக்குது. கடந்த 2023 இலக்கிய முகவர்கள் திட்டத்தை தொடங்கிய தமிழ்நாடு அரசு வாசிப்பில் நாட்டமும் தகவல் தொடர்பு திறனும் கொண்ட இளைஞர்களை தேர்வு செய்து வருகிறது. அவர்களின் மூலம் தமிழ் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை பிற மொழிக்கு எடுத்துச் செல்ல பயிற்சி வழங்கப்படுகிறது. இலக்கிய முகவர் வேர்ல்டு வைடு நிறைய இம்பார்ட்டண்டான புக்ஸ்லாம் அவங்க தான் வெளில கொண்டு வராங்க. ஜே.கே. ரவுலிங்கோட லிட்ரரி ஏஜெண்டால் தான் இன்றைக்கி நம்ம ஹாரி பாட்டரே நிறைய பேருக்கு தெரிய வருது. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் லிட்ரரி ஏஜென்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நிறைய தமிழ் இலக்கியங்களை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி செய்கிறாங்க. மிக முக்கியமான ஒர்க்கெல்லாம் வெளில கொண்டு வரோம். நமது செம்மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் முன்னோடி முயற்சியாக பன்னாட்டு புத்தக திருவிழா விளங்கி வருகிறது. இந்த புத்தக காட்சியில் முதல் 2 நாட்களில் பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் பங்கேற்கின்றனர். நிறைவு நாளான வரும் சனிக்கிழமை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.